Hello everyone, this is your Raj. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் பேட்டர்னுடைய ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லைக் நார்மலாக நம்மளுடைய சார்ட்டில் ஹார்மோனிக் சப்ளை ஜோன் அண்ட் டிமாண்ட் ஜோன் ட்ரா பண்ணுவோம். பட் ஆக்சுவலாக அந்த இடத்துல பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் நம்ம ட்ரா பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நண்பர் ஒரு வாட்டி கேட்டிருந்தாரு. ஸோ அந்த சார்ட்டில் நம்ம என்ன ஹார்மோனிக் பேட்டர்னை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு நண்பருக்கு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்மோனிக் பேட்டர்னுடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு முக்கியம் கிடையாது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எங்கே பயன்படுத்துகிறோன்றதான் முக்கியமே தவிர ஹார்மோனிக் பேட்டர்னுக்கான ஸ்ட்ரக்சர் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான ரீசனாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹார்மோனிக் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும், அதுக்கான ஒவ்வொரு லெக்குக்கும் எந்த மாதிரி ரீட்ரேஷன் லெவல் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் போயிடலாம். ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இதுக்கான ரீசனை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஹார்மோனிக் பேட்டர்னை பொறுத்தவரை நமக்கு 4 லெக் இருக்கணும். அதாவது X to A, A to B, B to C, C to D, இந்த மாதிரி நமக்கு 4 லெக் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 4 லெக் நமக்கு ஃபார்ம் ஆகும்போது நமக்கு ஒரு ஹார்மோனிக் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். லைக் இந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அது நமக்கு எக்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்விங்கோடைய ஹைன்றது நமக்கு ஏவாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நமக்கு வரக்கூடிய கரெக்ஷன்ன்றது நமக்கு பியாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி நமக்கு அடுத்த லெக்குன்றது நமக்கு சிஓவாக இருக்கும். ஸோ இந்த சி லெக்கை பொறுத்தளவு நமக்கு இந்த ஏ லெக்குள்ளேயும் இருக்கலாம், இந்த ஏ லெக்கை கட் பண்ணி மேலேயும் போகலாம். பட் இதுக்கும் செட்டன் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இருக்கான். ஸோ இந்த மாதிரி நமக்கு சி லெக் முடியும் போது இதை ஃபாலோ பண்ணி நமக்கு டி லெக் வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு டி லெக் முடியும் போது நமக்கு ஹார்மோனிக் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த பேட்டர்னுக்கு நம்ம லேபிள் பண்ணிடலாம். இது நமக்கு எக்ஸ், ஏ, பி, சி, தென் டி. நம்ம இந்த பேட்டர்னுக்கு லேபிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லெக்குக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இருக்கும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எந்த மாதிரி ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் டு ஏ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ராலி ஃபார்ம் ஆச்சுன்னா இதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை நம்ம எக்ஸ் உடைய பாட்டத்துக்கும் ஏ உடைய ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு இந்த பி லெக்குக்கு செட்டன் பெர்சன்டேஜ் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை இதை கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா இங்கிருந்து நமக்கு சி லெக் ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ இந்த சி லெக்கை பொறுத்தளவு இதுக்கும் செட்டன் பெர்சன்டேஜ் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து செட்டன் பெர்சன்டேஜ் எக்ஸ்டென்ஷன் லெவல் நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம ஏ லெக்குடைய ஹைக்கும் பி லெக்குடைய பாட்டத்துக்கும் எடுக்கும்போது இந்த சி லெக்கானது இந்த ஏ லெக்குடைய லென்த்துக்குள்ளே முடிஞ்சதுன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். இந்த ஏ லெக்குடைய ஹையை கட் பண்ணி மேலே போச்சுன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் பேட்டர்னாக இருக்கும். ஸோ அதுபடி இது நமக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகும். இந்த ஏ லெக்குடைய லென்த்துக்குள்ளே இருந்ததுன்னா இது ரீட்ரேஸ்மெண்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு சி லெக் முடியும் போது இதை ஃபாலோ பண்ணி டி லெக் ஆனது நமக்கு கீழே வரலாம். ஸோ இந்த டி லெக்கை பொறுத்தளவு 2 டைப்பாக நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்தளவு நம்ம எக்ஸ்டென்ஷனும், செகண்ட் ஒன்னை பொறுத்தளவு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டென்ஷன் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பி லெக்குடைய பாட்டத்துக்கும் சி லெக்குடைய டாப்புக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு செட்டன் பெர்சன்டேஜ் எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஒன்றை பொறுத்தளவு நம்ம எக்ஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ இந்த பாட்டத்துக்கும் இந்த பேட்டர்னுடைய எந்த லெக் ஹையாக இருக்கோ அந்த ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும். இந்த மாதிரி நமக்கு எடுக்கும்போது ப்ரீவியஸில் எடுத்த இந்த பி டு சி எக்ஸ்டென்ஷன் லெவலும் இப்போ எடுக்கிற அந்த ஓவரால் ரீட்ரேஸ்மெண்ட் லெவலும் எந்த இடத்துல பெர்ஃபெக்டாக மீட் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆனதான் அது நமக்கு பெர்ஃபெக்டான ஹார்மோனிக் பேட்டர்ன். பட் நம்ம சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான பேட்டர்ன் எதுவுமே கிடைக்காது. மோர் ஆர் லெஸ் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் வழக்கமாக நான் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஃபார் த ரீசன் சொல்லி பார்க்கும்போது ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை பொறுத்தளவு நீங்கள் ப்ராப்பரான ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கும் அதே மாதிரி ஸ்விங் ஹைக்கும் ஸ்விங் லோக்கும் நீங்கள் எடுத்து பழகிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான லெவல் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற ரீட்ரேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு புல் பேக்கோ ஆர் ரிவர்ஸ்லோ கொடுக்குறதுக்கு மோர் தென் 80% கண்டிப்பாக அந்த இடத்துல நடக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிளை நம்ம சார்ட்டில் பார்த்துடலாம். லைக் இந்த ஜோனில் பாருங்கள், நமக்கு எங்கேயாவது ஹார்மோனிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நமக்கு ஃபார்ம் ஆயிருக்காது. பட் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நமக்கு எக்ஸ் ஆகும், இந்த லோன்றது நமக்கு ஏவாகவும், இந்த புல் பேக்கானது பி ஆகும், இந்த லோன்றது நமக்கு சி ஆகும், இந்த ஹைன்றது நமக்கு டி ஆகவும் இருக்கும். ஸோ இந்த டி தான் நமக்கு என்ட்ரி பாயிண்டாக இருக்கும். இது நமக்கு ஒரு ஹார்மோனிக் பேட்டர்னாக இருக்கும். பட் ஹார்மோனிக் பேட்டர்னை பொறுத்தளவு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் ஆனது மினிமம் 23 ரீச் பண்ணியிருந்தா தான் அதை நம்ம ப்ராப்பரான லெக்காக கன்சிடர் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸ் டு ஏக்கு நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எடுப்போம். ஸோ எந்த அளவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கும் ஏக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எடுக்க போகிறோம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மினிமம் ரெக்யூர்மெண்ட்டான இந்த 23 கூட ரீச் பண்ணலை. அதுக்கு முன்னாடி நமக்கு ரிவர்சல் கொடுத்துருக்கான். லைக் இந்த ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவு நம்ம ரீட்ரேஸ்மெண்டோட கம்பேர் பண்ணும்போது இது இன்வாலிடான பேட்டர்ன் தான். பட் இந்த இடத்துல நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற அந்த ஓவரால் ரீட்ரேஸ்மெண்ட்டில் பாருங்கள், ஓவரால் ரீட்ரேஸ்மெண்ட்டில் பொறுத்தளவு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்விங் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அதாவது எக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த ஹைக்கும் நமக்கு அந்த பேட்டர்னுடைய லோ எது அதிகமாக இருக்கோ அந்த லோக்கும் எடுக்கும்போது நமக்கு டி லெக்கான ரிவர்சல் ஜோன் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த ஹார்மோனிக் சப்ளை ஜோன்லேருந்து ரிவர்சல் கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல நமக்கு பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் கிடைக்கல, பட் ஃபெப்னாச்சி பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கான். ஸோ இந்த மாதிரி நமக்கு டி லெக் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதாவது இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது அடுத்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டார்கெட்டை பொறுத்தளவு மினிமம் 23 38% நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அந்த டார்கெட்டை பொறுத்தளவு நம்ம சியில் கூடிய பாட்டத்துக்கும் டியில் கூடிய ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்த 23யும் 38யும் எக்ஸாக்டாக ரீச் பண்ணியிருக்கான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா பேட்டர்ன் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு நீங்கள் பேட்டர்னை கற்றுக்கிறதுக்கான இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது நமக்கு பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர்ன்றது அந்தளவுக்கு முக்கியமாக இருக்காது. நீங்கள் நார்மலாக ஃபிபனாச்சியை ப்ராப்பரான ஸ்விங் யூஸ் பண்ணால் மட்டுமே போதும். ஓகே, இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.